சுங்கத்துறை விடுவிப்பு நடைமுறையில் நிலவும் செயற்பாட்டு தாமதம் காரணமாக நாட்டுக்கு வருகை தந்த 25 கப்பல்கள் திரும்பி சென்றுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் ருவான் கொடித்துவாக்கு தெரிவிக்கின்றார். ஒருகடவாத்த கொள்கலன் விடுவிப்பு முனையத்துக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதி அமைச்சர் இதனை தெரிவித்தார். கப்பல் முகவர்களின் தரவுகளுக்கு அமைய 25-30 கப்பல்கள் திரும்பிச் சென்றதாக கூறுகின்றனர். இதற்கு 2 காரணங்கள் உள்ளன. ஒன்று, முனையங்களுக்கு இடையிலான கொள்கலன்களை அனுப்பி வைப்பதில் நிலவும் தாமதம். ஏன் இந்த தாமதம்? இந்த பிரச்சினைக்கான தீர்வு என்ன? இது தொடர்பில் பிரதி அமைச்சர் விரிவாக ஆராய்ந்தார். துறைமுகத்தில் எப்போதும் நெரிசல் இருக்கின்றது. உண்மையில் துறைமுகத்தில் போதுமான கொள்ளளவு இல்லை. 3-4 வருடங்களுக்கு முன்னதாக நாம் துறைமுகத்தின் புதிய முனையங்களுக்கு சென்றிருக்க வேண்டும். ஆகவே தொடர்ந்தும் நெரிசல் உள்ளது. கிழக்கு முனையம் நிர்மாணிக்கப்பட்டதன் பின்னர் இந்த நிலைமையை ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். கொழும்பு துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களை விடுவிப்பதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக கடந்த சில வாரங்களாக ஒருகுடவத்தை மற்றும் பாலத்துறை உள்ளிட்ட பகுதிகளில் வீதிகளின் இருமருங்கிலும் கொள்கலன் பாரவூர்திகள் நீண்ட வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட்டிருந்தது. சுங்கம், துறைமுக அதிகார சபை, கொள்கலன் போக்குவரத்து வாகன உரிமையாளர்கள் மற்றும் சுங்கத்துறை விடுவிப்பு சங்கத்தின் உறுப்பினர்களும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர். இந்த கலந்துரையாடலின் போது சில முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதுடன் 24 மணித்தியாலங்களும் சேவைகளை வழங்குவதன் மூலம் நெரிசலை குறைக்க இலங்கை சுங்கம் மற்றும் ஏனைய நிறுவனங்கள் இணக்கம் தெரிவித்திருந்தன. இதற்கமைய நேற்று மாத்திரம் இலங்கை சுங்கத்தினூடாக துறைமுக நுழைவாயிலினூடாக 472 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டிருந்தன. எவ்வாறாயினும் இன்றும் இலங்கை சுங்கத்தின் ஒருகுடவத்தை கொள்கலன் விடுவிப்பு முனையத்தில் நெரிசல் காணப்பட்டது. பிளாக் அதே போன்று இருக்கின்றது. நேற்றிரவும் ஏற்றப்பட்டன, இன்னமும் இருக்கிறது. 7-8-10 மணித்தியாலங்கள் செல்கின்றன. பார்ப்பதில் தாமதம் இருக்கிறது. நேற்று இரவு வந்தால் இன்று இரவு வரை காத்திருக்க வேண்டும். அவ்வாறாயின் அடுத்து வரும் லொரியை எங்கே நிறுத்துவது? 24 மணித்தியாலமும் கடமையாற்றுமாறு கூறப்பட்டால் இப்போது பெரும்பாலும் வளமை நிலைமை உள்ளது. இன்னும் தீர்வு இல்லை. ஓரிரு நாள் தடைப்படுகிறது. இரவு 10-12 மணியாகும் போது பார்க்க மாட்டார்கள். சுங்கத்துறையினர் 24 மணி நேரம் கடமையாற்றுவதனூடாக மாத்திரம் இந்த பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்காது என இறக்குமதி ஏற்றுமதி விடுவிப்பாளர்கள் சங்கம் கூறுகின்றது. திடீரென 24 மணித்தியாலமும் கடமையாற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டு 4 நாட்கள் கடந்ததும் எமது துறையில் எமது ஊழியர்கள் தொடர்பில் பிரச்சனை எழுகின்றது. கோவிட் தொற்றின் பின்னர் இறக்குமதி குறைந்தது. பின்னர் நாணய மாற்று விகிதம் அதிகரித்தது. பொருட்களை கொண்டு வருபவர்கள் குறைந்ததும் நாமும் ஊழியர்களை குறைத்தோம். ஆகவே திடீரென 24 மணித்தியாலமும் கடமை புரியுமாறு கூறப்பட்ட நிலையில் ஊழியர்களை ஈடுபடுத்துவதில் பிரச்சனை இருக்கிறது. பிரச்சனையை எவ்வாறு தீர்க்க முடியும்? ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில் உள்ள அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். சுங்கம் மாத்திரமல்ல, துறைமுக அதிகார சபையின் முகவர் அதிகாரிகள், ஏனைய அரச முகவர் நிறுவனங்கள் இதில் இணைய வேண்டும். அவ்வாறு செய்தால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். கொள்கலன் விடுவிப்பு நடவடிக்கையை துரிதப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கொள்கலன் போக்குவரத்து சங்கம் தெரிவிக்கின்றது. அவர்கள் பரிசோதிப்பது தொடர்பில் எமக்கு எதிர்ப்பு இல்லை. துரிதமாக அதனை நிறைவு செய்யுமாறே கூறுகின்றோம். இழுத்தடிக்க முடியாது. ஜனாதிபதியின் வேண்டுகோளுக்கமைய அதிகளவு கொள்கலன்கள் பரிசோதிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளன. இதனை தொடர்ந்தால் நெரிசல் குறைவடையும் என நினைக்கின்றோம். உண்மையில் இங்கு என்ன நடக்கின்றது? 2019ஆம் ஆண்டிலிருந்து பொதுவாக சுங்க விடுவிப்பு பிரிவுக்கு கிடைக்கின்ற கொள்கலன்களின் எண்ணிக்கை 1000-ஐ விட குறைவாகும். எனினும் கடந்த 2 மாதங்களாக சுங்கத்துக்கு கிடைக்கும் கொள்கலன்களின் எண்ணிக்கையில் சடுதியான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. அதிகரித்து செல்கின்ற கொள்கலன் எண்ணிக்கைக்கு அமைவாக விடுவிப்பு நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு ஊழியர்கள் இல்லை என இலங்கை விடுவிப்பு சேவைகள் சங்கம் கூறுகின்றது. எமது ஸ்கேன் கருவிகளின் அளவு போதுமானதாக இல்லை. கெப்பாசிட்டி போதாது. இதனால் சுங்க அதிகாரிகளுக்கும் அசௌகரியம் ஏற்படுகின்றது. இத்தகைய சந்தர்ப்பங்களில் அவர்கள் 40 அடி கொள்கலன்களை முழுமையாக இறக்க நேரிடும். இறக்குவதற்கு ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்கிறது. ஆகவே அவர்களை குறை கூறவும் முடியாது. ஊழியர்கள் பற்றாக்குறை காரணமாக ஒரு கொள்கலனை முழுமையாக இறக்கி ஏற்றுவதற்கு 6 அல்லது 7 மணித்தியாலங்கள் செல்கின்றன. உண்மையில் இதற்கு பொறுப்பு கூற வேண்டியது யார்? මේ ප්‍රමාදය සඳහා ශ්‍රී ලංකා රේගුවන් පමණක් නොවේ වගකිව යුත්තේ. අර
இந்த தாமதத்துக்கு இலங்கை சுங்கம் மாத்திரம் பொறுப்பு கூற வேண்டியதில்லை. உண்மையில் இது சுங்கத்தின் தாமதம் காரணமாக மாத்திரம் ஏற்பட்ட பிரச்சனை அல்ல. பல நிறுவனங்கள் பொறுப்பு கூற வேண்டும். 24 மணித்தியாலமும் சுங்க அதிகாரிகள் மாத்திரமல்ல, வங்கிகள், ஷிப்பிங் அலையன்ஸ், சுங்க விடுவிப்பு அதிகாரிகள், இறக்குமதியாளர்கள், ஏனைய அரச நிறுவனங்கள், முனைய நடவடிக்கை அதிகாரிகள் ஆகிய அனைவரும் 24 மணித்தியாலமும் கடமையாற்றாவிட்டால் ஒரு நிறுவனம் மாத்திரம் கடமையாற்றுவதால் பலனில்லை. பிரச்சனையை தீர்ப்பதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன? இந்த பொருட்களை பரிசோதனை செய்யும் நடவடிக்கையோடு மேலும் சில அரச நிறுவனங்கள் தொடர்புபடுகின்றன. அத்தோடு பொருட்கள் இறக்குமதியாளர்கள், பொருட்கள் விடுவிப்பு முகவர் நிறுவன அதிகாரிகள், லொரி சாரதிகள் உள்ளிட்ட அனைவரும் சிறந்த ஒத்துழைப்பை எமக்கு வழங்குகின்றனர். ஆகவே அடுத்த 7-8 நாட்களுக்குள் இந்த நெரிசலை முற்றாக குறைக்க முடியும் என எதிர்பார்க்கின்றோம்.